வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது அரசியல் களமானது பெரும் பரபரப்பை கண்டுள்ளது என்றே சொல்லலாம். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, அதன் பிறகாக நடந்த பல சம்பவங்கள், பிறகு 13ஆம் தேதி பதவியேற்பு, அதன் பின்பாகவும் அதிமுகவிலிருந்து பல்வேறு குழப்பங்கள் என்று இந்த அரசியல் களம் இப்போது வரை சூடுபிடித்தே காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நடுவே இன்று ஆளுநர் அல்லேகரை சந்தித்து அதிமுக நிர்வாகிகள் ஒரு மனு ஒன்றை கொடுத்துள்ளார்கள். இந்த மனு என்னவென்றால் 167 அரசியலமைப்பு சட்டம்படி ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே. இந்த அரசியலமைப்பு சட்டம் 167 என்பது என்ன கூறுகிறது? இதில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்னென்ன? இது பற்றி நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் திரு சுந்தரம் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம். ச- இந்த ஆட்சி மாற்றங்கள் அப்படின்றது மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இன்று வந்துவிட்டது. இந்த மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு அதன்படி ஆளுநர் அல்லேகரை சந்தித்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு 167 அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 167ன்றது எந்த சாராம்சத்தை உணர்த்துது சார்? சார் இது அரசியலமைப்பு சட்ட விதி எண் 167ங்கிறது மாநில நிர்வாகம். ம், அங்க என்ன நடக்குது? சட்டமன்றத்தில என்ன நடக்குது? அங்க ஒரு அமைச்சருடைய குரல் எப்படி அத கொண்டு செல்லுது? அவருடைய கோரிக்கை ஏற்கப்படுதா? அப்படிங்கிறத கவர்னருக்கு நம்ம தெரிவிக்கணும். அந்த மாநில அரசாங்கம் கவர்னருக்கு அவ்வப்போது தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். ம், இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, இவங்க இன்னைக்கு குடுத்த மனுவுல அண்ணன் எடப்பாடி சொன்னதின் பேர்ல அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும், தனபாலும் கொண்டு குடுத்துருக்காங்க. ம், அதுல சட்டசபையில வந்து சட்டசபையா இல்ல, தலைமைச் செயலகமா இல்ல, ம். அ அ தாவேக தலைமைச் செயலகம் மாதிரி இருக்குது. அங்க வந்து கட்சியில வந்து சேருதாங்க. அதற்கான இடம் அது இல்ல. அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சார் 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பப்ப சொன்னாங்க. அந்த இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து சில பேர் வந்து நாங்க விலகி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில நாங்க போறோம்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, இன்றைக்கு சி.வி. சண்முகம், நம்முடைய சி. விஜயபாஸ்கர் இவங்க 2 பேர் மட்டும் ஒரு முரண்டு பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள ஆளுநர்கிட்ட எடுத்துட்டு தான் போகணுமா? இல்ல அப்படியே பழகிட்டாங்க. ம், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எப்படி அதிமுக அலுவலகம்னு ஒண்ணு இருந்தாலும், ஆளுநர் மாளிகையே அவங்களுடைய தலைமை அலுவலகமா மாத்தி அந்த காலத்தில அந்த அவங்க மறைவுக்கு பிறகு எடப்பாடி முதலமைச்சரான பிறகு, அவருக்கு வந்து வித்யாசாகர் ராவ்ன்னு ம். அ அப்போ பதவி பொறுப்பா பிரமாணம் செய்து வச்சாரு. அப்ப அவரு பொறுப்பு ஆளுநர். ம். இவருமே பொறுப்பு முதலமைச்சர் தான். ஆமா. இவரு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து வரலைங்க. அப்ப அவரு பொறுப்பு முதல்வர், இவரு பொறுப்பு ஆளுநர் 2 பேரும் பண்ணாங்க. எது ஒண்ணு எதுக்கு எடுத்தாலும் போய் ஆளுநர் மாளிகையில போய் சரண்டர் ஆகுறதே ஒரு இதா இருந்தாங்க. இதுக்கு முதலமைச்சர் நிர்வாகத்தினர் மேல நம்ம சொல்லி ஆகணுமா சார்? இப்ப இது உட்கட்சி பிரகாரத்த எடுத்துட்டு போயி இல்ல அப்படியே பழகிட்டாங்க. ஓ! இப்ப அவங்களுக்கு என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி அந்த மாரி அந்த லைன்லயே வர்றதுனால, ம், இவங்க எது ஒண்ணுக்கும் ஆளுநர்ட்ட கொண்டு ஒரு புகார் குடுத்து, அது ஒரு ஒரு படிப்படியா அந்த ஃபைல் ஏறிக்கிட்டே இருக்கும்ல, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னுட்டு. ம், இப்ப திமுக சர்க்கார் இருக்கும்போதும், அப்ப வந்து ஆர்.என். ரவி இருந்தாரு ம், ஆளுநரா. அப்பயும் இவங்க வந்து போய் அடிக்கடி போய் சந்திச்சு, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பன்வாரிலால் புரோஹித்ன்னு இருந்தாரு. ம். அப்பவும் இவங்க வந்து கன்சல்ட் பண்ற இடமே அ ஆளுநர் மாளிகையா தான் இருந்தது. அதிமுககாரங்க. அதுக்கப்புறம் அவரு வெளிய போயிட்டு நெறைய விஷயங்கள போய் பப்ளிக்ல போய் செஞ்ச உடனே ஆமா. திமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உடனே அவர் வந்து அமைதியாயிட்டாரு. அமைதியாயிட்டாரு. இப்படி பார்த்தீங்கன்னா, ஆளுநர் மாளிகையே ஆளுநரே ஒரு மாநிலத்திற்கு வேண்டாம்னு சொல்ற ப திராவிட பாரம்பரியம்னு சொல்லிக்கிற கட்சி தான் 2மே. ம். ஆமா. ஆட்டுக்கு தாடியும், ஆ மா நாட்டுக்கு ஆமா. மாநிலத்துக்கு ஆளுநரும் தேவையில்ல. ஆளுநரும் தேவையில்லைன்னு ஒரு எதுகை மோனையில சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற கட்சிகளே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அதே ஆளுநர் மாளிகைய நோக்கி ம். அங்க போறாங்க. இந்த இது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்ப சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் முதல்ல இருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. சரியான நேரத்தில் நான் முடிவெடுப்பேன். அது ஆமா, சரியான முடிவா இருக்கும் ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா. ஆனா இன்னைக்கும் அ அதிமுகவுடைய சட்டமன்ற தலைவர் யாரு? பேரவையோட அந்த இதுக்கு வர்றதுக்கு யாரு? கொறடா யாரு? அப்படின்றத இன்னும் முடிவு பண்ணாமயே இருக்காரே. அதுவும் இந்த ஆளுநர் பார்க்கக்கூடியக்கான விஷயமா நம்ம பார்க்கலாம் இல்லையா? இல்ல அவங்க அது அது இன்னும் போய்க்கிட்டே இருக்குல்ல. இப்ப இடையில நீங்க சொன்னீங்கல்ல, ம். விஜயபாஸ்கரும், வி. சண்முகமும் முரண்டு முரண் பிடிக்காருன்னீங்கல்ல. அதுல அதுலயே அவங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஓ!
அப்போ அது முறைப்படி அவங்க அறிவிக்கணும். இன்னும் அவங்க ஏதோ எதிர்பார்க்காங்க ஆளுங்கட்சி. சார் ஆளுங்கட்சி அதாவது தமிழக வெற்றிக் கழகம் சரியான பாதையில போய்க்கிட்டு இருக்கு. ம். அதில மாற்று கருத்து இல்ல. அதில சபாநாயகரும் சரி, முதலமைச்சரும் சரி, மிகுந்த கவனமா அந்த ஆட்சிய செலுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்போ குழம்பிய குட்டையில மீன் பிடிக்க அலைவாங்க எல்லாரும். ம். முன்னாடி அதிமுக இருந்தா திமுக அலையும். திமுக இருந்தா அதிமுக குழப்பம் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப அப்படி இல்ல. இவர் இருக்கிறனால 2 பேரும் குழப்பம் பண்றாங்க. ஓ! அதுதானே இங்க நடக்குது. புதுசா ஒரு கட்சி வந்தோனே வரும்போது இந்த 2 பேரும் வந்து இதில ஏதாவது கிடைக்குமா? ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்காங்க. அந்த விஷயம் இல்ல அந்த அந்த ஆதாயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள நடுவுல குதிரை பேரம்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சார் குதிரை பேரம்ங்கிறது ம். எங்கேருந்து ஆரம்பிக்குது சார்? அது யார் அந்த வார்த்தைய அன்னைக்கு நான் கூட சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தைய இவருக்கு எப்படி சொல்லிக் குடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு? தெரியல. அந்த வார்த்தைய தெரிஞ்சுக்கிட்டாராம். அதிலிருந்து அத சொல்லிட்டு இருக்காரு. ஆனா, இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் சார்புல ஒரு வேட்பாளர நியமிச்சிருந்தாங்க. ம். கடைசி நேரத்தில வேட்புமனு கடைசி வாபஸ் வாங்குற நாள்ல அவர அவர விலை குடுத்து வாங்குனது எடப்பாடி பழனிசாமி. அதுதான் முதல் குதிரை பேரம். அப்ப நீ இந்த ஒரு ஆள காலகட்ட தூக்குனா, நான் 4 ஆள தூக்குவேன்னு சொல்லிட்டு தாவேக்கா பண்ணுதா? இல்ல அதான் சார். என்னை ஏன் தொட்டேன்னு அவர் வருத்தப்படணும்னு ஸ்டாலினுக்கு சொன்னாரு. ம். அது விஜய். அதே மாரி தான் இதுவும். இவங்க மேல ஏன்டா நம்ம கைய வச்சோம்ன்னு இப்ப எடப்பாடி நெனைக்கணும். அந்த ஒரு வேட்பாளர் நிறுத்துனாங்க. அவர விலை குடுத்து வாங்கி அவரு காணாம ஓடிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு லேடிய போட்டாங்க. இவங்க தான் எங்க வேட்பாளர்ன்னு. அவங்க மனுவ தள்ளுபடி பண்ணாங்க. அந்த வேட்புமனு தாக்கல் அந்த மனுக்கு வாபஸ் பெற கடைசி நாள் டைம் முடிஞ்சிட்டுது. பின்ன 2, 3 நாள் கழிச்சு தான் இன்னொருத்தர அவர சுயேட்சையா வேட்பாளரா நம்ம வந்து நாங்க ஆதரவு குடுப்போம்னாங்க. இப்படி குதிரை பேரத்துக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது, இந்த காலகட்டத்தில எடப்பாடி பழனிசாமி தான். இது அவருக்கே திரும்புது. அப்ப அவருக்கு குத்துது குடையுதுன்னா என்ன சார் அர்த்தம்? முதல்ல அவர் செஞ்சிருக்க கூடாது தானே! இப்போ 234 தொகுதியில தானே நின்னாங்க. அந்த இது அவர வாபஸ் வாங்க வச்சுக்கிட்டு, நீ ஜெயிக்கவே முடியாதுன்னாங்க. இப்ப அவரு எப்படியோ ஜெயிச்சு வந்துட்டாரு. இப்ப அனுபவிக்கிறாரு. வந்து ம். இவரு நீட்டா ஸ்டாலின் ஜெயிக்கல. அதனால அந்த பிரச்சனை இல்ல. அவரு பாட்டுல வெளிய உட்கார்ந்துருக்காரு. இல்ல இப்ப ஒரு அரசாங்கத்தின் மீதான நிர்வாக திறன பத்தி தான் இந்த 167 சொல்லுது. ஆமா சார். இதுக்கு முன்னாடி நம்முடைய மாநிலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறத பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம். ஆமா. ஒரு 4 முறை கூட நம்ம தமிழ்நாட்டுல வந்து இது நடந்திருக்கு. பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இதுல ஏதாவது ஆளுநர் பண்ண முடியுமா? இல்ல அது எதுவுமே செய்ய முடியாது சார். 356வது பிரிவு என்னமோன்னு நெனைக்கிறேன். அதுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா, அதன்படி நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க வந்து இப்ப இவங்க மனு குடுக்காங்கல்ல, இந்த மனுவ கவர்னர் வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்பணும். ஆமா, சட்டம் ஒழுங்கு சரியில்ல பரிந்துரை பண்றாரு. அப்படின்னு பரிந்துரை பண்ணுனா, அந்த ஆட்சி அவங்களும் அத தீர விசாரிச்சு தான் அத பண்ணுவாங்க. ம். அதற்கான சூழ்நிலை இல்லன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்கும் தாண்டி முன்னாடி வெங்கட்ராமன் இருக்கும்போது, அந்த 356 பிரிவிலே அதர்வைஸ் சந்திரசேகர் ம். அ பிரதமர் காலத்தில இந்த ஆட்சிய கலைச்சாங்க. அப்போ கருணாநிதி கலைஞர் ஆட்சிய. ம். அப்ப அந்த அதர்வைஸ்ன்னு ஒரு பிரிவு இருக்குங்கிறதே நமக்கு கலைச்ச பிறகு தான் தெரியும். சரி. அதாவது கலைக்கலாம். உரிய காரணங்கள் இருந்தாலும் கலைக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தாலும் ம். ஜனாதிபதி நெனைச்சா கையெழுத்து போட்டுறலாம். அப்படிங்கிறது அந்த அதர்வைஸ்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம்னு சொல்லி அந்த இத பயன்படுத்தி கலைச்சாங்க. இப்ப இவங்க வந்து ஆட்சிய கலைக்க சொல்லி கேட்கல. ம். தலைமைச் செயலகத்தில என்ன நடக்கு? அவங்க அத கட்சி ஆஃபீஸ் மாரி பண்றாங்க. அ எல்லாரும் வந்து தேவைக்கேல சேர்ற ஒரு இடமா இருக்கு. அந்த தேவைக்கேல சேர்றத வந்து அங்க நடத்தக்கூடாதுன்னு இவங்களுடைய கம்ப்ளைண்ட். ஆனா என்னன்னா, 2014ல பிப்ரவரி மாசம் ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு விழா. தலைமைச் செயலகத்திலேயே ஒரு விழா நடத்தி 12,000 பேர அதிமுகவுல சேர்த்தாங்க. இது வரலாறு. தலைமைச் அப் செயலகத்தில் நடத்தியிருக்காங்க. இந்த இதே தலைமைச் செயலகத்தில 12,000 பேர சேர்த்து விழா நடத்தி சேர்த்தது ஜெயலலிதா. ம். அப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி எத்தனாவது வரிசையில இருந்தாருன்னு தெரியாது. என்ன, இப்ப அவரு பேசலாம் எது வேணாலும். ம். அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக என்னெல்லாமோ சொல்லி பகீரத பிரயத்தனம் பண்றாரு. அதுக்கு அவருக்கு பிரயோஜனப்பட மாட்டேங்குது. ம். ஏன் உள்கட்சியிலேயே அவருக்கு பிரயோஜனப்பட மாட்டேங்குதே. இல்ல இப்ப எல்லாரையும் அவர் இழுத்துட்டார் இல்லையா? ஒரு 2 பேர் தானே இப்ப எல்லாரையும் இழுத்துட்டோம்னு சொல்லக்கூடிய முடியாது. இல்ல அதுல 47ல இப்ப 45 அவங்க கையில ஒரு எண்ணிக்கை 5 தான். பேர் 4 பேர் வெளிய போயிட்டாங்க. இப்போ அடுத்ததுல என்னன்னா, வெளிய போயிட்டாங்கல்ல. ம். இப்ப இழுத்தவங்கள நீங்க பழைய பதவிய நீங்க பயன்படுத்தாதீங்க. ம். மாவட்ட செயலாளர்ன்னு நீங்க நீக்கப்பட்டு இப்ப உதாரணத்துக்கு விழுப்புரம் மாவட்ட செயலாளரா ஒருத்தர சண்முகம் பசுபதி இருந்தாரு. போட்டாங்க. பசுபதிங்கிறவர போட்டாங்க. இப்ப அவங்க உள்ள வந்தாங்கன்னா, இந்த பசுபதி இல்லாம போயிடுவார்ல. ம்.
அவங்க சொல்றாங்க எடப்பாடி, நீங்க இப்ப புதுசா போட்ட ஆட்கள் தான் இருப்பாங்க. ம். பழைய ஆட்கள் அந்த பழைய பொறுப்புகள போடாதீங்க. கட்சியில சேர்த்துருக்கோம். மீண்டும் இணைஞ்சிருக்கீங்க. ஆனா போடாதீங்கன்னு இருக்காங்க. ஆனா சிவி சண்முகம் இப்ப சாவிய குடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆமா. இது இது வந்து சட்டத்தில உட்பட்டது. ம். ஆனா, இந்த ஒரு சி. சண்முகம் மட்டும் இல்ல. இப்படி 38 மாவட்ட செயலாளர நீக்குனாங்க. ம். அப்ப அவங்கலாம் திரும்ப வந்தாலும் கூட, அவங்களுக்கு அந்த பதவி பொறுப்பு இல்லன்னா, ஒரு நகர செயலாளரையோ, ஒரு முன்னாள் செயலாளர்களையோ இப்போ பதவிக்கு கொண்டு வந்த பிறகு, 4 நாள் இருந்துட்டு நீ போன்னாலும் அவன் போமாட்டான். அவன் அதிருப்தி ஆவான். ம். அவன் தான் இருப்பான்னு சொன்னாலும் போனவங்க நல்ல மனசோட இருக்க மாட்டாங்க. திரும்ப மீண்டும் இணைஞ்சவங்க. இல்ல இதுதான் இப்ப இதுல ஒரு எதார்த்தம். ட்விஸ்ட்ட பார்க்கும்போது, செங்கோட்டையன் பிரியிறாரு, ஜேசிடி பிரபாகர் பிரியிறாங்க, அங்க வந்து எம்எல்ஏ ஆகுறாங்க, அமைச்சர் ஆகுறாங்க. ஆமா. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கும் அந்த ஒரு ஆசை வரும்போது தாவேக்காக்கு வராங்களா? அ அல்லது தாவேக்கால இருந்து இவங்கள வரவழைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கா? அப்படியெல்லாம் நடக்காது சார். அப்படி நடத்தவும் முடியாது. எதார்த்தம் என்னன்னா, ஆளுங்கட்சி இது வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் விஜய். எதிர்க்கட்சி இல்ல இப்ப திமுக. நடக்காது அப்படின்னு சொன்னோம்னா, திமுகவும், அதிமுகவுமே பேசுனாங்கன்லாம் நம்ம ஆமா. கேள்விப்பட்டுருக்கிறோம் இல்லையா? இல்ல. அது இப்போ திமுக எதிர்க்கட்சி ஸ்டாலின் எதிர்க்கட்சி இவரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி ம். தலைவரா இருக்காரு. அதிமுக 3வது இடத்துக்கு தான் வருது. ம். இப் அதுக்குள்ளே பிரச்சனை வருது. ஒரு கொறடாவ நியமிக்க முடியல. அம் அதிமுக கட்சி தலைவராவே சட்டசபை கட்சி தலைவரா எடப்பாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க இருந்தா, அவங்க அது என்ன ஒரு ஒற்றுமை இருக்க போகுது? அதில ஒருங்கிணைப்பு இருக்க போகுது, ஐக்கியம் இருக்க போகுது. இல்ல அந்த நீங்க இப்ப சொல்லும்போது, ஆமா. ஒரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவரு தானே வரணும். அப்போ அவர சட்டசபை போய் ஏன் விஜய் பார்க்கலன்ற கேள்வி நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? இல்ல தேவையில்லல்ல. தேவையில்லையா? கட்டாயம் தேவையில்ல. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சார்? ம். நமக்கு மானசீகமா நம்ம வந்து ஒரு அப்ப அது வந்து அங்க இருக்க எம்எல்ஏ இழுக்கிறதா தானே அர்த்தம். அது இழுக்கிறதே கிடையாது. இப்போ நீங்க இதே மாரி ஜெயலலிதா பீரியட்ல 2011க்கு பிறகு அந்த காலகட்டத்தில விஜயகாந்த் அவங்க ஜெயலலிதாவோட முரண்பட்ட காரணத்தினால, ம். அங்க இருந்த எத்தனை எம்எல்ஏக்கள் அங்க இழுத்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? கிட்டத்தட்ட பாண்டியராஜன், ஆ அப்பையிலருந்து அருண் பாண்டியன் வரைக்கும் அருண் எல்லாருமே பாண்டியன், இழுத்தாச்சு. சந்திரகுமார், ம். ஒரு 9 எம்எல்ஏக்களுக்கு என்ன சொன்னாங்க? தொகுதி வளர்ச்சிக்கு போய் நான் அவங்கள போய் பார்த்தேன், சந்திச்சேன், மனு குடுத்தேன். ம். ஆனா, அவங்க போய் அப்படியே ஒதுங்கிட்டாங்கல்ல. அதே மாதிரி இப்ப இவங்க போய் தொகுதி வளர்ச்சிக்காக வேண்டி நாங்க இப்ப அதிமுக அவங்க அந்த ஒரு லேடி நல்லா சொல்லியிருந்தாங்களே, மரகதம் குமரவேல். குமரவேல். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில நானும் எம்எல்ஏ இருந்தேன் அதிமுகவுல. அப்ப எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்கப்படல. பொதுமக்கள் நாங்க செய்ய முடியல. இப்பவாவது அதிமுக ஆட்சி வரும்னு நெனைச்சோம். வரல. 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். இப்பவும் இப்போ ஆளுங்கட்சியா இருக்கவங்க எங்களுக்கு எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அதனால நான் ரிமுலரே பதவிய ராஜினாமா பண்ணிட்டு, தவக்கல சேர்ந்து, அ அவங்க திரும்ப என்ன நிறுத்தினால், அது ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறது 2வது சார். அது அந்த ஜெயிப்பாங்களா இல்லையான்னு 2வதுன்றத வந்து அங்க அப்ப மக்கள வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? சார் இது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் சார். ஏற்கனவே கம்பம் ராமகிருஷ்ணன் ம். மதிமுகலேருந்து விலகி, திமுகல சேர்ந்து இடைத்தேர்தல் நடந்தது. அவரே வேட்பாளரா இருந்தார். வெற்றி பெற்றார். அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகலேருந்து விலகி இப்பயே கூட பாருங்க, செங்கோட்டையன் வந்தாரு, இங்க ஆமா. அமைச்சர் ஆயிட்டாரு. இல்ல அவங்க அவங்கள பார்த்துக்கிட்டு இவங்களும் அது வந்துட்டு தேர்தலுக்கு வராங்களா? முன் இல்ல அ செங்கோட்டையனுக்கு மக்கள் இவ்வளோ ஆதரவு குடுக்கும்போது, நம்மளுக்கும் தாவேக்காக்கு இவ்வளோ ஆதரவு குடுப்பாங்க. இவங்க வந்து மக்கள ஜட்ஜ் பண்றாங்களா? ஆமா. மக்கள் பூராமே இப்ப தேவக்கு ஆதரவாளர் ஆயிட்டாங்க. ம். அதுதானே உண்மை. உங்களுக்கு அதில மாற்று கருத்து இருக்குதா? அத அப்படி மறுபடியும் நினைப்பாங்களா? ஆ இன்னும் 6 மாத அது காலம் இருக்கு. இந்த 6 மாத காலத்தில அரசனுடைய செயல்பாடுகள வச்சு அது நிர்ணயிக்கப்படும். ம். அது இப்ப பாலியல் குற்றங்கள் அதே தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்ல. ம். போதைப் பொருட்கள் தொடர்ந்து வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு 6 மாத காலத்தில இந்த ஆட்சியும் பத்தின ஒரு அபிப்பிராயம், அது நல்ல அபிப்பிராயம் இருந்தா, இதே வேட்பாளர்களா நிறுத்தப்பட்டா அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். குறிப்பா இந்த இடைத்தேர்தல்கள்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறதுங்கிறத ஒரு ஃபார்முலாவா வச்சிருக்கோம். திருமங்கலம் ஃபார்முலாவுல இருந்தே. ம். அது திமுக ஆட்சி நடந்தா, அப்ப நடக்கிற தாவேக்கா இடைத்தேர்தல்ல வரைக்கும் இதான் தொடர்ந்துட்டு ஆமா. இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி. இடைத்தேர்தல் நடந்தா அதிமுக அல்லது சாரி ஆளும் கட்சி. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது, ம். இவங்க அது எழுதப்படாத ஒப்பந்தம் மாரி கூட வச்சிருக்கலாம். அப்ப நாங்க வந்துருதோம். எங்களுக்கு அந்த சீட்டு தாங்க. உங்க விசில் சின்னத்தில நின்னு ஜெயிக்கும். அப்படின்னு அவங்க விருப்பப்படலாம். இப்போ இப்போ அதுக்கு பிறகு எத்தனையோ பேர் கட்சிகள்ல போய் சேர்ந்திருக்காங்க. பல கட்சிகள்ல இருந்து தவக்கையில சேருதாங்க. அடையாளம் என்னன்னா, எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவங்க ராஜினாமா பண்ணணுமா? அப்படிங்கிறது தான். ம்.
அது தலைமைய பிடிக்கலன்னா, அவங்க செயல்படவே முடியாது. கொறடா இப்ப இவ்வளோ விஷயம் நீங்க சொல்றீங்களா சார்? இந்த விஷயங்கள தான் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து குறிப்பிடுறாரா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஒரு கட்சியில சார்பா. அவங்கள இவங்க வந்து இழுத்துக்கிறாங்க. இவங்க உடனே வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, தொகுதி மக்களுக்கு நான் நல்லது செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இப்படியே கிளம்பிட்டே இருந்தா ஒரு கட்சி என்ன ஆகுறதுன்றத தான் ஆளுநர்கிட்ட போய் இவங்க வலியுறுத்தியிருக்காங்க. அதில கவலைப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான். முதல்லயே அவர் கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும். ம். அது வைக்கலையே. அவர் தான் தோன்றித்தனமா அல்லது தன் 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 முனைப்பா அவரு செய்துகிட்ட நெறைய விஷயங்கள் தானே. இல்ல சபாநாயகரும் வேல பார்க்கலன்ற மாரி தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா, இப்ப சபாநாயகர் வராரு. அவர் வந்து இன்னும் வந்து இந்த கொறடாவ நியமிக்கல. எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் சரியான நேரத்தில் பண்ணுவேன் அப்டின்னாங்கன்னா, ஆமா. அப்ப ஆளுநருக்கும், சபாநாயகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இப்ப ஏற்கனவே இந்த ஆர்.என். ரவின்னு கூட வச்சுக்கோங்களேன். அது அவருக்கும் சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகரும் என்ன வித்தியாசம் இல்ல இருக்கு? காலக்கெடு கிடையாதுல்ல அதுக்கு. ம், இத்தன நாளைக்குள்ள நியமிக்கணும்னு. அடுத்தால சட்டசபை கூடும்போது தானே அந்த பிரச்சனை வரும். ம். அதானே வரும். அப்ப தானே கொறடா அன்னைக்கே யாரு? நம்பிக்கை வாக்கெடுப்பு அன்னைக்கே ஆமா. பொதுச் செயலாளர பேச வைக்கிறாரு. பேச வச்ச உடனே, நீங்க ஏதாவது பேசணுமா? அப்டின்னு எஸ்பி வேலுமணிய கேட்கிறாரு. அவங்க இத தான் தனி அணியாக போயிட்டாங்கல்ல. ம். தனி அணியா நம்ம அது வந்து கட்சிக்குள்ள குழப்பம். அத வந்து ஆதரவு சபாநாயகர் நிலைப்பாட எடுத்த பிறகு தானே. ஆளுநர், சபாநாயகர் சட்டசபையில அத எதிரொலிக்கணுமா? இல்ல. அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்க ஆட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்ட எஸ்பி வேலுமணி தரப்பு எடுத்த பிறகு தான், ம். அப்ப அந்த இப்போ ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் பேசுறதுக்கு அனுமதி குடுக்காங்கல்ல, ஒரு கட்சியில இருந்து. ஒரு 25 பேர் ஒரு ஒரு எம்எல்ஏக்கள் அடங்கிய ஒரு குழுவுக்கு தலைவராவோ, அல்லது ஒரு பிரதிநிதியாவோ இருக்கும்போது, அவர்கிட்ட ஒரு கருத்து நீங்க பேசுறீங்களான்னு கேட்கறது தப்பு இல்லையே! அப்ப முதலமைச்சர் வந்து போயி ஏன் எடப்பாடி பழனிசாமிய பார்க்கலன்ற ஒரு கேள்வியும் வந்தது இல்லையா? சார், எடப்பாடி இங்க ஒரு 25ன்னா அங்க ஒரு 22. ஆமா. இங்க இருந்து ஒரு 10 பேர் வந்தாலும் அவங்களுக்கு போதும் அப்படின்னு நெனச்சாங்களா? ஏன் அதுக்காக எடப்பாடிய சார் பழனிசாமி போய் அதுக்காக போய் பார்க்கல அவரு. ம். ஒரு நம்ம மு.க. ஸ்டாலின பொறுத்த அளவுல, அவரு சின்ன வயசுல இருந்தே ஒரு அரசியல் தளத்தில வளர்ந்து, பல நிலைகள்ல, படிகள்ல வளர்ந்து வந்தவர நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து அதுதானே நமக்கு வேணும். ஒரு எடப் அன்புமணிய போய் பார்க்குறாரு. என்டிஏ கூட்டணியில இருக்கிற அன்புமணிய போய் பார்க்குறாரு. இந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவர போய் பார்க்கல. இல்ல அது கட்டாயம் இல்லங்க. ம். இவர பார்க்கணும். இல்ல இந்த பார்க்காதது இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஆளுநர்கிட்ட போயிருக்கிறதுக்கான விஷயமா, இதெல்லாம் பின்னாடி சார் இருக்கு. அவரே முதல்ல ஒரு 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 தவிர்க்க முடியாத தலைவரா முதல்ல அவர் தன்னை நிலைப்படுத்திக்கிடணும். அப்படி ஆட்சியில இருக்கும்போதும் பண்ணல. ஆட்சிக்கு போன இப்ப 10 தோல்வி பழனிசாமி, ம். 11 தோல்விக்கு வந்துட்டாங்க. இப்பவாவது அவரு தன்ன நெனச்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? இல்ல. எல்லாரும் வந்து ஒண்ணு சேருங்கன்னு சொன்னாங்களா? எல்லாரையும் நீக்குனாரு அடுத்த நிமிஷம். அவரு எதுக்கு நீக்குனாரு? அது கட்சிக்குள்ள அவருடைய ஒரு விஷயம். இருக்குல்ல. அப்புறம் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அது சார் இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்ங்கிறது வேற. ம். எதிரியுமே நண்பனா இருக்கும்போது, நம்ம போய் அவர போய் சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ம். 2வது நம்ம போனா என்ன மனநிலையில இருப்பாருன்னு நெனைக்கிறீங்க? ஒருத்தன் போறான். அவன் என்னதான் இதா இருந்தாலும், நான் உங்க கூட ஒரு சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள வான்னா, நீங்க வாங்கன்னு கேட்கணுங்கிறதா மொறன்னு ஒண்ணு இருந்தாலும், போறதுக்கான எண்ணம் நமக்கு இருக்கணும். இல்ல களத்துல வாங்கன்னு சொல்றதுக்கான தேர்தல் பிரச்சார களத்துல ம். திமுகவை விமர்சிச்ச அளவுக்கு அ முதலமைச்சர் வந்து இப்ப இருக்க ஆமா. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிய விமர்சிக்கவே விமர்சி இல்ல. அவருக்கு அதுக்கு தகுதி இல்லங்கிறது தான் இவருக்கு. ஏன்னா மற்றும் சிலரா, மற்றும் பலரான்னு சொன்னாரு. ஆனா அவர் தானே எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுக பொதுச் செயலாளர். இருக்கட்டும். ஆனா பொதுச் செயலாளரே சார் பொதுச் செயலாளர் தானே. ம். நான் உங்க கணக்குக்கே வரேன். பொதுச் செயலாளர்னா சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவரா அவரு தான் இருக்கணும். ம். நீ வேண்டாம்ன்னு அதிலேயே ஒரு பாதி பேருக்கு மேல சொல்லும்போது, அவரு தன்னை இழந்துருறார் அல்லவா? அவர போய் சந்திச்சு நீங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆட்சியில நீங்க ஆட்சி இப்போ கடந்த 5 ஆண்டு ஆட்சி ஸ்டாலினோடது. அதுக்கு முன்னாடி இப்ப 4 பேர் விலகியாச்சு. ஆமா. மத்தவங்கலாம் எடப்பாடி பழனிசாமி கூட தான் இருக்காங்க. அப்ப சபாநாயகர் வந்து முடிவு எடுத்து தான் ஆகணும். இத தான் எடுத்து போய் ஆளுநர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்களா? இருக்கட்டும். ம். சார் அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். இவருகிட்ட இருக்குது குறைஞ்ச ஆட்கள். அது எண்ணிக்கையில. ம். அவங்க கிட்ட அதிகமா இருந்தாங்க. பேச சொல்லியாச்சு. இப்ப அன்றைய அந்த கட்ட சட்டசபை கூட்டம் முடிஞ்சிட்டுது. ம். இனி அடுத்தால சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும்போது, அதுக்கு இடைவெளியான நேரத்திலேயே, இப்ப அவங்க ஒண்ணு சேர்ந்து இந்த லெட்டர் அவங்ககிட்ட குடுத்துருக்காங்க. யாரு பிரிஞ்சு வந்தவங்க. ம். இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் சட்டசபை அதிமுக பொதுச் செயலாளர்ன்னு நாங்க ஏத்துக்கிட்டோம். அவர் தலைமை ஏத்துக்கிட்டுதான்ட்டு இருக்காங்க. திரும்ப அதுக்கு புதுசா லெட்டர் குடுக்கணும். இத்தன பேர் எங்கள ஆதரிக்காங்க. ம். அதுல முதல்ல இருந்த ஒரு 22 இப்போ வந்த ஒரு 17 எவ்வளோ தான் தேரும். இந்த 30 இந்த இவ்வளவு அந்த பேரையும் கட்சி தாவல் சட்டத்துல வந்து உள்ள போயிறக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியா இத எடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த ஒரு இடத்த வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய நிர்வாகத் திறன நீங்க பாருங்க. அவருக்கு நீங்க வந்து அட்வைஸ் பண்ணுங்கன்ற அளவுக்கு ஆளுநர பார்க்க போறாங்க அப்படின்னா, அப்ப இத கட்சியா தாவேக்கா எந்த இடத்துல இருக்குன்றது தான் ஒரு மையப்புள்ளியாவே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு.
இது எனக்கு உடன்பாடானது இல்ல சார். ஒரு ஆட்சி அமைச்சாச்சு. அதுவும் 108 இருந்தத 120 ஆக்கி, அவருடைய சாணக்கியத்தனம்னு கூட சொல்லலாம். அல்லது திறமைன்னு கூட சொல்லலாம். மதச்சார்பற்றன்னு சொல்லலாம். ஜனநாயகம்னு சொல்லலாம். அத்தனை திறமைகளையும் ஒன்று திரட்டி, இன்னும் சொல்லப்போனா, எந்த பக்கம் இருந்தவங்க, அவங்கள வரவழைச்சு, அவங்க ஆதரவோட ஒரு ஆட்சி அமைக்கும்போது, இன்னும் அதுக்கு எந்த பழுதும் வராது. இவங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி. இவங்க ஆதரவு குடுத்து ஓட்டு பதிவுல ஓட்டு போட்டாச்சு. திரும்ப அங்க போயிட்டாங்க. அன்னைக்கு இருந்த 144 இன்னைக்கு குறைஞ்சு போச்சு இல்லையா? இப்ப நீங்க சொல்ற மாரியே பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு 144 இருந்த எண்ணிக்கை இன்னைக்கு குறைஞ்சு போயாச்சு. அப்ப இதே மாதிரி அன்னைக்கே போயி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர பார்த்திருந்தாருன்னா, இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. இன்னும் ஆதரவுகளும் அதிகமாகி இருக்கும். இத நீங்க தவறா பண்ணிட்டீங்களோ! அப்படின்றத தான் ஆளுநர போய் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சந்திச்சாங்கன்றத நம்ம எடுத்துக்கலாமா? சார் நீங்க முதல்ல திரும்பவும் நான் சொல்றேன். அவங்க எந்த சூழ்நிலையில நீங்க எடப்பாடிய சந்திக்கணுங்கிறது உங்களுடைய இது. விஜய் போய் எடப்பாடி சந்திக்கணுங்கிறது. அதுக்கான ஆள் இல்லங்கிறது விஜய் தரப்புல உள்ளது. ஏன்னா, அவங்க கட்சி ஒண்ணா இருந்திருந்தா, அவங்க போய் சந்திச்சிருப்பாங்க. எடுத்த எடுப்பிலேயே அவங்க சட்டசபை அதிமுக கட்சி தலைவரா எடப்பாடி இல்லங்கிறத அவங்க முடிவு பண்ணி வெளிய வர்றாங்க. அதுக்கு அப்புறம் அதையே சபாநாயகர் முடிவே பண்ணல. அப்படின்றத அன்னைக்கான ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம். ஆமா. பார்த்தீங்கல்ல. சரி 25 பெருசா, 22 பெருசாங்கிறது தானே கணக்கு வரும். 47 பெருசா? 22, 25 பிரிச்சு விடுறது பெருசா? பிரிச்சு யார் விட்டாங்க? அதுதான் நீங்க திரும்பவும் அதே கண்ணோட்டத்தோட இருக்கீங்க. எடப்பாடிய ஏன் பார்க்கலங்கிறது தான் உங்களுடைய முதல் கேள்வியா இருக்கு. இல்ல இன்னைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநர பார்த்ததுக்கான காரணமா இது. இப்பவும் 167வது பிரிவின் கீழ அவங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றதோ, அல்லது அதன்படி நடக்கச் சொல்லுங்கன்னு சொல்றதோ, அதுல அங்க இடமே இல்ல. அதுக்கான இடமே இல்ல. காரணம் அங்க என்ன சார் நடக்குது? சும்மா என்ன நுள்ளிட்டான், கிள்ளிட்டாங்கிற மாரி ஒரு கம்ப்ளைண்ட் தான் அந்த 167க்கானது. அவரு விசாரிக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம், விசாரிக்கலாம். அதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவருக்கு உரிமை கிடையாது. நடவடிக்கை எடுங்கன்னு மேலிடத்துக்கு சொல்றதுக்கும் அவருக்கு உரிமை கிடையாது. இதே அதுதான் இந்த லோக்பவனுக்கு 167. இதே லோக்பவனுக்கு லோன்னு அலைஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கு பதிலா போய் எடப்பாடி பழனிசாமிய பார்த்திருந்தாருன்னா, இன்னைக்கு லோக்பவன்ல போயிட்டு இன்னும் அதிகமான இத அன்னைக்கே குடுத்துருக்கலாம்ல. யாரு விஜயா போய் ம். பார்த்தாருங்களா? தாவேக்கா. ஆமா. அது அது முழு சார் தனிப்பெரும்பான்மைன்னு ஒண்ணு இருந்ததுல்ல. ம். நீங்க அந்த பழைய கால வரலாற்ற எடுத்து பாருங்க. முதல்ல ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று விட்டால், வேற யாரும் ஆட்சிக்கு அமைக்க முடியாத சூழ்நிலையில, அ இவர அழைக்கணும். ம். யாரோ ஒருத்தர். அந்த அந்த தனி இதுக்கு அவங்க இல்ல 120 வந்தாச்சு. வந்தாச்சு. தனிப்பெரும் கட்சி. கட்சி. அழைத்து விட்டு, இத்தனாம் தேதியிலிருந்து இத்தனாம் தேதி இந்த உங்க பெரும்பான்மையை சட்டசபையில நிறுவிங்க. ம். இதுதான் காலங்காலமா ஆளுநர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது. ஆனா அர்லேகர் அப்படி சொல்லல. நீங்க அவர சின்ன பிள்ளை மாரி அனுப்பி அனுப்பி விட்டாரு. நீங்க முதல்ல அங்க போங்க. இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க. சரி கொண்டு வந்தாச்சு. சரி இப்போ நீங்க யார் யாருன்னு சொல்லுங்க. கொண்டு என்ட்ட யாருன்னு நிறுத்துங்கன்னு சொல்லல ஆனா. ஆனா ஆவணமாவது குடுங்க. அப்படின்னு கேட்குறாரு. 2ம் ஒண்ணு தான். அதனால அப்படி அவரு தான் அலைக்கழிச்சாரே தவிர, இவரு ஓடி ஓடி போனாருங்கிறது இல்ல. அப்ப கூட தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்ட அந்த இளைஞர் பட்டாளம் மிக அமைதியாக இருந்ததுங்கிறது தான், நீங்க அன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ம். யாராவது ஓட்டு போட்டுட்டு, நம்ம தலைவருக்கு ஓட்டு போட்டிருக்கோம், அவர போய் ஆட்சி அமைக்க முடியலன்னு எங்கேயாவது ஒரு குண்டூசி விழுந்த சத்தம் கேட்டிருக்குமா? ம். அமைதியா தானே இருந்தாங்க. ஜனநாயகத்த அப்படியே பேணி காத்தது தமிழக வெற்றிக் கழகம், அதனுடைய தொண்டர்கள். அதனால அது ஒரு இவர போய் பார்க்கணும், அவர போய் பார்க்கணுங்கிறதெல்லாம் அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது. ம். நமக்கு சிலர் இப்ப நம்ம ஸ்டாலின தானே திட்டினாரு நீங்க. ம். அங்கிள் சொன்னாரு, சார்லாம் சொன்னாரு. எதுக்கு போய் பார்த்தாரு? அவருடைய நீண்ட நெடிய வரலாறு, அரசியல் வரலாறு, ம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். நம்ம தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால போய் பார்க்குறாங்க. அதில நமக்கு சில விஷயங்கள் வரலாம். நான் அறிவுரையும் சொன்னேன், ஒரு ஆலோசனையும் ஒரு சொன்னேன். 8 பேர் போயிருக்காங்க. அந்த விஷயம். அறிவுரையும் சொன்னேன், ஆலோசனையும் சொன்னோம்னு சொன்னார்ல. ம். இப்படி இப்படி நடந்துக்குவாங்கன்னு. இத எடப்பாடி கிட்ட எதிர்பார்க்கவும் முடியாது. அவர் ஆலோசனை தேவையில்லன்னு கூட நெனச்சிருக்கலாம். ம். ஆமா. ஏன்னா, அங்க உள்ள கிடந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன அதே 47 பேரும் ஒண்ணா இருந்து, வாங்க வாங்கன்னு விஜய வரவேத்திருந்தாங்கன்னா, இவரும் போறதுக்கு நல்லாருக்கும். அந்த சூழ்நிலை நல்லா இருந்திருக்கும். ம். அதுக்கான சூழ்நிலை அங்க இல்லங்கிறதுனால, இவர யாரு ஆதரிச்சாங்களோ, அவங்கள போய் பார்த்தாங்க. ம். எம்.ஆர்.சி. நகர்ல. இவரு ஆதரிக்கிறதுக்கான மனப்பான்மை இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி பார்க்கணுங்கிறது கட்டாயம் இல்ல. ம். அதத்தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ஆ நீங்க சொல்லக்கூடிய இந்த மொத்த
இதுக்கும் ஒரு மையப்புள்ளி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கட்சியாகவும், நிர்வாகத்திலும் ஒரு ஆட்சியாகவும் சரியான முறையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க போய் ஆளுநர நீங்க பார்த்தாலும், ஆமா. இதனால எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இந்த கட்சிக்கும், ஆட்சிக்கும் ஏற்படாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க நகர்றீங்க. இன்னும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆமா. அது குறித்து நம்ம விவாதிக்க தயாரா இருப்போம். அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் பத்தி மிக்க நன்றி. நன்றி, நன்றி. நேயர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.